viewers, welcome back to my channel. போன வீடியோல இந்த நேஷனல் ஃபிளாக் கலர்ல இருக்கிற இந்த டிசைன் கூட வந்து எப்படி போடுறது அப்படினு பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல அதே பேட்டர்ன்ல இருக்கிற இந்த ஹேண்டில் வந்து மூணு கலர்ல வர்ற இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா வந்து முறுக்கு ஹேண்டிலுக்கு வந்து நான் ரன்னிங் வயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. வயர் கட் பண்ணாம போடுவாங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து வயர் வந்து கட் பண்ணி நான் போட்டுருக்கேன். அதோட மெஷர்மென்ட்டும் நான் கிளியரா சொல்லியிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து இந்த கூடையில வந்து இந்த மாதிரி சென்டரில் அசோக சக்கரம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த அழகான கூடைக்கு இந்த மூவர்ண ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போடலாம். நான் ஒயிட் கலர் ஒயரில் வந்து 7 ஃபீட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டஃப் ஒயர் தான். நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹேண்டிலோட லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் 4 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு போடுறதுனால 7 ஃபீட் எடுத்திருக்கேன். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் லென்த்தாக உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து 8 ஃபீட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஒயிட் கலர் ஒயரையும் ஈக்குவலாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம சைடில் வந்து ரிவர்ஸ் நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதிலிருந்து 1 2 3 தேர்ட் ரிவர்ஸ் நாட் லைனில் நம்ம போடணும். தேர்ட் லைனில் இருந்து நம்ம வந்து ஒரு நாட் வந்து ஒயிட் நாட் விட்டுட்டு அடுத்த நாட்டில் வந்து இந்த ஒயரை வந்து உள்ளே சொருகிட்டு அதுக்கு அடுத்த நாட்டில் இருக்க ஹோலில் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இந்த 4 ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 ஒயரையும் ஈக்குவலாக வச்சுட்டேன். இது வந்து ஸ்டஃப் ஒயர் தான். நமக்கு வந்து இது வந்து உள்ளே வந்து வர்ற ஒயரு. நீங்கள் வேறு என்ன கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த ஹேண்டில் வந்து மூவர்ணத்தில் போடுறதுனால நான் வந்து 3 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 6 ஃபீட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலர், இது 3 வந்து 6 ஃபீட்டில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்துட்டு நம்ம வந்து எந்த ஹோலில் வந்து ஒயரை வந்து விட்டுருந்தோமோ அதே ஹோலில் வந்து இதை உள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதை வந்து ஒரு 2-3 இன்ச்சஸ் வெளியே விட்டுறலாம். இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம வழக்கமாக போடுற மாதிரி போடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லூப் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லூப் செஞ்சுட்டேன். இதை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரில் வெளியே எடுத்துடலாம். இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதை வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்டால் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு லூப் செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லூப் கிடச்சிருக்கு. ரைட் சைடில் கிடச்சிருக்கு. இனி வந்து ரைட் சைடு இருக்கிற இந்த 2 ஒயரையும் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதை வந்து டைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரைட் ஹேண்டால் இந்த மாதிரி ஒரு லூப் செஞ்சிடலாம். இதை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இது வந்து நம்ம வந்து ஒரே கையால் போட முடியாது. 2 கையிலையும் மாற்றி மாற்றி தான் போடணும். திரும்ப லெஃப்ட் ஹேண்டால் லூப் செஞ்சுட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 கையாலையும் மாற்றி மாற்றி போட்டுவாங்க. இடது கையால் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது வலது பக்கம் இருக்கிற ஒயரை லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். வலது கையால் ஃபோல்டு பண்ணும்போது இடது பக்கம் இருக்கிற ஒயரை வெளியே எடுத்துடணும். இதே மாதிரி போட்டுவாங்க. இந்த மாதிரி நாட்ஸ் வந்து 26 நாட்ஸ் போட்டுவாங்க. ஒருவேளை நீங்கள் லென்த் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா 30 நாட்ஸ் வரையும் போடலாம். இந்த மாதிரி போட்டுவாங்க. நான் 26 நாட்ஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 25 நாட்ஸ் நான் போட்டிருக்கேன். இனி வந்து ஒயிட் கலர் ஒயரை வந்து இதுக்கு பின் பக்கமாக வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் கலர் ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி பின் பக்கமாக வச்சுட்டு இது 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து நாட் போடலாம்.
இப்போ பாருங்கள், 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நான் நாட் போட்டேன். இதே மாதிரி ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கிற வரையிலையும் நம்ம வந்து 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டு வந்துடணும். இப்போ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஒயரை நம்ம சேர்த்து வச்சு நம்ம போட்டு வரணும். ஆரஞ்சு கலர் ஒயருடைய லென்த் வந்து நமக்கு வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இது வந்து இந்த ஒயரோட சேர மாட்டேங்குது. இந்த ஒயர் வந்து இந்த ஒயிட் ஒயரோட ஜாயிண்ட் ஆக முடியாது. இதோட லென்த் வந்து குறைஞ்சிருச்சு. இதை இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் ஒயரில் போட்டு வரலாம். சேம் வந்து நம்ம போட்ட மாதிரியே தான், நம்ம முதல்ல போட்ட மாதிரியே தான் 2 கையிலையும் மாற்றி மாற்றி போட்டு வரணும். இதே மாதிரி தான் வந்து ஒயிட் கலர் ஒயர் தீர்ந்த பின்னாடி நம்ம வந்து க்ரீன் கலர் ஒயர் வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். ஒயிட் கலர்லேயும் 25 knots போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்பவே ஈஸியானது இந்த ஹேண்டில், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி ஸ்டஃப் ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் போட்டுவாங்க. ஒயிட் கலர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இந்த ஹேண்டில் வந்து நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இது சேம் இதே பிளேஸில் இதை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து 2 ஒயர் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சைடு வந்து 3 ஒயர் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நாட் போட்டுட்டு நம்ம உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து எப்படி சொருகணுமோ, இந்த நாட்ஸ் எல்லாம் எப்படி சொருகணுமோ அதே மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் ஒயர் வந்து எல்லாம் உள்ளே சொருகியாச்சு. இந்த ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி வந்து இந்த கூடையில் வந்து நம்ம வந்து அசோக சக்கரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து ஒரு 5 feet அளவில் ப்ளூ கலர் ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த பேங்கிளில் வந்து சுற்றிடுங்க. பேங்கிள் தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக சுற்றிடுங்க. இந்த மாதிரி நெருக்கமாக சுற்றிட்டு வாங்க. இந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்றிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இந்த வளையலில் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து நான் வந்து சுற்றிட்டேன். இதை சென்டரில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த ரிங்கில் வந்து இந்த மாதிரி சுற்றின பின்னாடி இதை சென்டரில் வச்சு ஒரு கயிறால் இந்த மாதிரி சுற்றிலும் கட்டி வச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். மறுபடியும் வந்து போட்ட பின்னாடி அதை வந்து பிரிச்சிடலாம். இனி இந்த ஒயரை வந்து சென்டர் ஹோல்குள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி சென்டர் ஹோலில் விட்டுட்டு இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். இனி வந்து திரும்பவும் சென்டர் ஹோலில் நம்ம விட்டுறலாம். இதே மாதிரி சுற்றி வர நம்ம போட்டு வரணும். இந்த ரிங்கை சுற்றி வர போட்டு வரும்போது நமக்கு வந்து அசோக சக்கரம் கிடைக்கும். இந்த மாதிரி வந்திருக்கு. இனி அடுத்த ஹோல்குள்ளே நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். திரும்பவும் சென்டர் ஹோல் வழியாக உள்ளே விட்டுட்டு இதுக்கு அடுத்த ஹோலில் நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி இந்த ரிங்கை சுற்றிலும் இதே மாதிரி இந்த சக்கரை வடிவில் போட்டு வாங்க. ஒயர் வந்து திரும்பாமல் நேராக வச்சு போட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த ரிங்கை சுற்றிலும் நீங்கள் வந்து போட்டு வந்துடுங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன்.
இப்போ வந்து இதை சுற்றிலும் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை உள்ளே வந்து சொருகிடலாம். அதுக்கப்புறம் இது கட்டி இருக்கிறோம் பாருங்கள், இந்த நூலையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த அசோக சக்கரம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஹேண்டில் போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து வேறு என்ன விதமான ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.